சிச்சுவேஷன் சொல்லுங்க. இதான் ஈவினிங் ஒரு ஃபோன் வருது. ஈவினிங் வந்து அவருக்கு ஃபோன் வருது. இப்போ அவர் அட்டன் பண்ண போறாரு. கால்ஸ் வருது. ஹலோ மிஸ்டர் ஜெயதேவ். ஜெயதேவ் ஜெயதேவ் ஏன்பா மாப்பிள்ள எப்படி எங்க இருக்கிற? எங்க இருந்தா நீ வருவ? எங்கடா இருக்கிற? என்ன ஆச்சு உனக்கு? எப்படி பேசுற? ஒன்றும் இல்லடா, நைட் நீ போயிட்டீல? ஆமா. 7:30 போனேன். ஆமா. அப்புறம் 7:30 வந்தது இல்ல? எப்ப? டைம் மட்டும் இல்லடா, நீ தெளிவா சொல்ல. 7:30 ஆரம்பிச்சிருச்சு. அது ஒன்றும் இல்லடா, ஒருத்தன் ஃபோன் பண்ணா, சார் ஆஃபீஸில் சார் இருக்கீங்களான்னு கேட்கான். நான் சொன்னேன் ஆஃபீஸ் வேலை முடிஞ்சது, வீட்டில் தான் இருக்கேன்னு. சரி இருட்டாயிடுச்சே பரவாயில்லையான்னு கேட்டான். சரி பிஸ்னஸ் தானே கேட்குறான், சரி நானும் வரேன்டான்னு சொல்லி ரெடியாக இருந்தேன். சார் எங்கள் வீட்டிலே இருங்க, ஆட்டோ வரும் சார், உங்களை அப்படியே பிக்கப் பண்ணிக்கோன்னா. ஏன்டா நான் சிங்கிளாக தானே வரேன், எனக்கு எதுக்குடா ஆட்டோன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான் சார் ரிட்டர்னில் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னா. அதை நம்பி நானும் ஆட்டோவில் ஏறினேன். என்னாச்சு? ஆட்டோ எங்கேயுமே நிற்கலப்பா. ஒரு மூத்திர சந்தில போய் நின்றுச்சான். நான் கேட்டேன் ஏன்டா இந்த இடத்துல எதுக்கடா என்ன நிறுத்தின அப்படின்னு. அதுக்கு அந்த டிரைவர் சொன்னா, இங்க ஒரு 4 எஃப்சியும் 4 யூடி பிளான் போடுறவங்களும் ரெடியா இருக்காங்க. நானும் அந்த இருட்டை நம்பி போனேன். அங்க அடிச்சான் வர்ற ஒரு எஃப்சி. 10 நாள் கிளாஸ் சொன்னியடா, 18 நாள் கிளாஸ கொன்னு எரிஞ்சிட்டியாடான்னா. அப்பதான் உன்னத்தன் சொன்னா, அடி வாங்க உன்னத்தன் போன் பண்ணி சொன்னா, நீங்க ஒரு எஸ்டிஎம் கிடைச்சிருக்காண்டா, அவன் எந்த ப்ராடக்ட கேட்டாலும் சொல்றான் அப்படின்னா. அதுக்கு அவன் கேட்டான், அவன் எல்லா ப்ராடக்டும் சொல்றானேடா, அப்புறம் எதுக்கடா அவன் அடிக்கிறீங்கன்னு கேட்டான். அதுக்கு ஒருத்தன் சொன்னா, அவன் எஸ்டிஎம்சி ப்ராடக்ட் தவிர பாக்கி எல்லா கம்பெனியும்